Hi guys, welcome to Muppadai Training Academy. So guys வந்து உளவியலுக்கான SI Ultimate தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. So SI Ultimate வந்து தொடர்ந்து வெற்றிகரமா எடுத்துட்டு போகக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. So guys இது வந்து யாராவது ஒரு சில பேருக்காவது பயனுள்ள வகையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த SI Ultimate சீரிஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில பேருன்றதை விட இது பல பேருக்கு பயனுள்ள வகையில தான் அமையுமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய SI நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம எக்காரணத்துக்குன்னு ஒத்தி போடாத இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நீ அதை பயனுள்ள வகையில் மாற்றிக்கணும். இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமாக நான் சொல்லக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்குலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி அதை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது நீ படிப்பதை விட உனக்கு தெரியாத ஒரு சில தகவல்களை உன் மனதில் வந்து ஆழ் மனதில் எடுத்துட்டு சென்று பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த முயற்சியை தவிர உன்னை எக்காரணத்துக்கு கொண்டுமே வேஸ்ட் பண்ணாது இந்த அரை மணி நேரம். அப்போ இந்த நீ ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட உனக்கு பயனுள்ள வகையில் அமையுமே தவிர எக்காரணத்துக்கு கொண்டு அது உனக்கு 1% கூட டேமேஜ் கிடையாது. அது நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற இத்தனை எபிசோட்ஸ் பார்க்கும்போது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய எபிசோட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ SI Ultimateனுடைய உளவியல் எபிசோட் தான். ஸோ இவ்வளோ நாள் சைக்காலஜியில் வந்து வேற ஒரு ஸ்க்ரீனில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மறைஞ்சிடும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த முறை அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேணாம், உனக்கு டைரக்டாகவே பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனாலஜி ஒத்த தன்மையில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீமட்டாலஜி, பிளட், பைக்காலஜி. ஓகேவா? ஸோ கொஸ்டின் இதை பார்க்காதீங்க, இதை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி உனக்கு கொஸ்டின்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஹீமட்டாலஜின்றது பிளட்டை பத்தின படிப்பு, அப்போ பைக்காலஜின்றது எதை பத்தின படிப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஹீமட்டாலஜி ரத்தவியல், தமிழ்ல இந்த கேள்விக்கான பதில் சரியா புரிஞ்சிடும். ரத்தவியல் வந்து ரத்த சம்பந்தப்பட்ட படிப்பு. அப்ப பைக்காலஜி என்பது எதை பற்றிய படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்காக்கள் சம்பந்தமான படிப்பு. அப்போ உன்னை பொறுத்தவரையும் ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? பைக்காலஜின்றது மட்டும் தான் நீ கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா ரத்தவியல்ன்றது ரத்தத்தை பத்தின படிப்பு, அது ஈஸி. அப்ப பாக்கி இருக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ பூஞ்சையான இந்த ஃபங்கையை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா மைக்காலஜி. என்னாலஜி? மைக்காலஜின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து எதை பத்தி படிக்கக்கூடியது? ஃபங்கைஸை பத்தி படிக்கக்கூடியது. ஓகேவா? ஃபங்கைஸை பத்தி படிக்கக்கூடியது. அதே நேரத்தில் ஃபிஷஸ், மீனை பத்தி படிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இக்தியாலஜி அப்படின்ற பேர் தான் மீன்களை பத்தி படிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது சயின்ஸ்ல வருமானா சயின்ஸ்ல வராது. நாளை பின்ன இது ரீசனிங்லேயே நமக்கு கேட்கலாம், இந்த மாதிரி பேர்லாம் இருக்கு, இதை கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபங்கைஸ் பத்தி படிக்க வேண்டியது மைக்காலஜி, இது நமக்கு சயின்ஸ் ரிலேட்டடா யூஸ் ஆகும். ஸோ மீன்களை பற்றி படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இக்தியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மூளையை பத்தி படிக்கிறதுக்கு எதனா ஸ்பெசிஃபைடா நேம் இருக்கு. ஆனா மூளையை பத்தி படிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபைடா நேம் இல்லை. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூரோ சயின்ஸ். இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்டது. பேசிக்கா இது மூளை சுற்றியுள்ள ஒரு விஷயங்கள், ஸ்பைனல் கார்டு, அதை பத்தி படிக்கிறதெல்லாம் பேர் தான். சோ நியூரோ சயின்ஸ் வந்து மூளையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பா அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ புரிஞ்சுதாமா? சோ இன்னைக்கு அடுத்த क्वेश्चन போலாமா? நான் பாரு, இதுலயும் நிறைய விஷயத்தை கத்துட்டு தான் இருக்கும். ரீசனிங் தான் பேர், உளவியல் தான். இதுலயும் நிறைய விஷயத்தை கத்துக்கிறோம். டெசியோமீட்டர், ஸ்ட்ரைன்ஸ், ஸ்க்ரூ காஜ் அப்படின்றாங்க. அப்ப டெசியோமீட்டர்ன்றது கரைகளை பற்றிய ஒரு விஷயத்தை வந்து அளக்க பயன்படக்கூடிய ஒரு வகையான கருவி தான் வந்து டெசியோமீட்டர். அப்ப ஸ்க்ரூ காஜ் திருகு அளவீடுன்றது நம்ம வந்து 11th and 12th கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம். திருகு அளவுன்றது ஒரு யூ ஷேப்ல இருக்கும். அது நடுவில் இப்ப இந்த பெண்ணை நான் எடுத்துட்டு போய் பிளேஸ் பண்றேன்னா இப்படி இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருவ வந்து இந்த பெண்ணை இப்படி பிடிச்சிக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடிமன். அப்ப திருகு அளவு எதை மெஷர் பண்றதுக்கு பயன்படுது? இந்த பெண்ணோட எவ்வளவு திக்னஸ் இருக்குன்றத. அப்போ அது திக்னஸ் பயன்படுறதுக்கு தடிமனை மெஷர் செய்யறதுக்கு பயன்படுது. அப்போ மத்த ரெண்டு இதெல்லாம் இருக்குல்ல, சோ டைமை வந்துலாம் மெஷர் பண்ண முடியாது. அது கிளாக் வச்சு வாட்ச் வச்சு மெஷர் பண்ணிடலாம். சோ கரண்ட் எதுல மெஷர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மீட்டர். கரண்ட் எதுல மெஷர் பண்ணுவாங்க? அம்மீட்டர். ஓகேவா? தமிழ்ல அம்மீட்டர். ஓகே, ரெண்டுத்துலயுமே அம்மீட்டர் தான். அதே நேரத்தில் விசையை வந்து மெஷர்லாம் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இல்லை. பட் விசையினுடைய அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சயின்ஸ் தானே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நியூட்டன். விசையினுடைய அலகு என்ன? நியூட்டன். ஓகேவாமா? சோ அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அடுத்தது ஆர்ஸ், மேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? குதிரைனா பெண் குதிரைன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ஸ்டாக் என்றால் ஆண்மான். அப்ப தமிழ்ல இதுக்கு இங்கிலீஷ்ல உனக்கு எக்ஸாக்டா அர்த்தம் தெரியலனாலும் தமிழ்ல ஆண்மான்னு படிச்சிருந்தனா டைரக்டா எதை சூஸ் பண்ணுவேன்? பெண்மான சூஸ் பண்ணுவேன். அப்ப ஸ்டாகுக்கு இங்கிலீஷ்ல என்ன? டோய். ஓகேவா? சோ இதுதான் கரெக்டா சொல்லுவாங்க. அடுத்தது 4th क्वेश्चन, பி
ஏபியரி அப்படின்னா மாங்க்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேனி வந்து தேனி வளர்ப்பு. இது தேனி வளர்ப்புன்னு சொல்றதை விட எக்ஸாக்டா சொல்லணும்னா தேனி பண்ணை. தேனி பண்ணை ஹை படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் காமிச்சிருப்பாங்க தேனீகளை வளர்ப்பதற்கு என்று தனியாக ஒரு பண்ணை வச்சிருப்பாங்க, அது தேனி பண்ணை. அப்போ பீனா ஏபியரி சென்டர். அப்போ மாங்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க இருப்பாங்க? மாங்க் துறவிகள் இருப்பது மடாலயத்தில். அப்போ ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மடாலயம். ஸோ ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. So fifth question, occultism, supernatural. அப்ப seismology, அமானுஷ்யம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் வந்து அமானுஷ்யத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு வகையான படிப்பு. அப்ப seismology நில அதிர்வை பற்றி ஆராய்வு எதை பற்றி சம்பந்தப்படுதுன்னா நில நடுக்கத்தை பற்றி. அப்ப இது இதோட ரிலேட் ஆயிருக்கு. அப்ப seismology is related to earthquake, நிலநடுக்கத்தை பற்றி சம்பந்தப்பட்டது தான் நில அறிவியல், நில அதிர்வு பற்றிய ஆய்வு. சோ இது ஈஸியா நீங்களே மேட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ முதல் 5 क्वेश्चन ஒத்த தன்மையில இருந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது क्वेश्चन இது வந்து பாத்தீங்கன்னா blood relations ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ blood relations ல என்னென்ன क्वेश्चंस இருக்குன்றது தெளிவா பார்த்தாலே தெரியுது. வரையலாமா blood relation? சோ ரெண்டு லாங்குவேஜுமே வைக்கிறேன் உனக்கு தெரியற மாதிரி வரையறதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் B is the sister of A. நாம வந்து இதுக்கு ஒரு குடும்ப மரத்தை ட்ரை பண்ண போறோம். இந்த குடும்ப மரத்தை வரையறதுக்கு நான் என்னென்னலாம் வரையணும்ன்றதை நான் என் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். சோ இங்கேயும் உங்களுக்கு நான் விலாவரியா சொல்லிடுறேன். நம்மளை பொறுத்தவரை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லிட்டு 3 விதமான உறவு முறைகள் தான் இதுல வருவாங்க. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அம்புக்குரிய நீ மேல் நோக்கி போனோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் யார் யாரு? நம்மளுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அத்தை மாமா, இப்படி எதனா க்ளூ வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அம்புக்குரிய மேல் நோக்கி போடுவேன். அம்புக்குரிய இப்படி சமகாலத்துல போனோம்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகள், தங்கச்சி, அக்கா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அம்புக்குரிய இப்படி கிடைமட்டமா போவேன். ஏன்னா இவங்க நமக்கு சமகாலத்தினுடையவர்கள். நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் நம்மளுடைய மகன், மகள், பேரன், பேத்தி இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன். அப்ப அம்புக்குரிய கீழ் நோக்கி போடுவேன். அப்ப சில வார்த்தைகள் தான் அம்புக்குரிய மேல் நோக்கி போடணுமா இல்ல அம்புக்குரிய சமமா போடணுமா இல்ல அம்புக்குரிய கீழ் நோக்கி போடணுமான்றத முடிவு பண்ண வேண்டியது. அப்ப இங்க என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்றத பாருங்க. எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் நபர் அம்புக்குறியினுடைய கூர்முனையில வந்துடணும். சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் அம்புக்குறியினுடைய இந்த முறையில வந்துடணும். என்ன உறவு சொல்றாங்களோ அந்த உறவை முன்னாடி இருக்கிறவர் குறிக்குதுன்ற அர்த்தம். அந்த அம்புக்குறி போறதே வந்து அந்த முன்னாடி இருக்கிறவரை தான் அந்த உறவு முறை குறிக்குது. அப்ப B is the sister of A. B என்பவர் A வின் சகோதரினா A ஓட சகோதரி B. அப்ப சகோதரின்னும் போது சிஸ்டர் இவங்களுக்கு என்ன போட போறேன்? மைனஸ் போட போறேன். ஏன்னா பெண் பாலை நான் மைனஸ் குறிக்க போறேன், ஆண் பாலை நானே பிளஸ் குறிக்க போறேன். அப்ப இதுதான் கதை. இதை வச்சு போடலாமா? சிஸ்டர்னா சமகாலம். ஓகேவா? அதனாலதான் அம்புக்குரிய நேர்மட்டமா போட்டேன். இதே முந்தைய காலம்னா அம்புக்குரிய மேல் நோக்கி போட்டிருப்பேன். இப்ப ஃபர்ஸ்ட் க்ளூ படிங்க. B is the sister of A. B என்பவர் யாருடைய சகோதரி? ஏவினுடைய சகோதரி. அப்ப Bன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருடைய சகோதரி? ஏவினுடைய சகோதரி. சகோதரின்னும் போது இவங்க மைனஸ், ரிலேஷன்ஷிப் சிஸ்டர். ஓகேவா? சகோதரி. அடுத்தது A is the father of G. A என்பவர் யாருடைய தந்தை? G னுடைய தந்தை. அப்ப A வந்து யாருக்கோ அப்பா. யாருக்கு அப்பா? G க்கு அப்பா. அப்ப இவர் தானே சென்டென்ஸ்ல முதல்ல இருக்காரு. அப்ப இவரை நோக்கி தான் அம்புக்குறி வரணும். அப்ப அம்புக்குறியினுடைய கூர்முனை இவரை நோக்கி வரணும். தந்தை என்னும் போது மேல் நோக்கி இருக்கணும்ல, மேல் நோக்கி இருக்கா? யாரோட அப்பா? G யோட அப்பா. அப்ப G க்கு ஒரு அப்பா இருக்காரு. சாரி, G க்கு ஒரு அப்பாமா இரு, இந்த இடத்துல பிளஸ் போட்டேன் தெரியாம. G க்கு அப்பானா இவர் தான் அப்பா. அப்ப இவர் தான் பிளஸ். ஓகேவா? தந்தை, ஜியோட தந்தை யாரு? ஏ. அடுத்தது H என்பவர் F இன் ஒரே மகன். அப்ப H ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் F ஓட ஒரே மகனா? F ஓட ஒரே மகன் யாருன்னு தெரியலையே, தனியா வராங்களே. சரி, ஓகே, கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் கேள்வி படிக்கும் போது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி பார்க்கறேன். அப்ப Hன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருக்கு ஒரே பையன்? Fக்கு ஒரே பையன். அப்ப H வந்து Fக்கு ஒரே மகன். ஓகேவா? ஒரே மகன் போது இவர் மகன், அதனால பிளஸ் போட்டேன். ஆனா F அப்பாவா அம்மாவான்னு நமக்கு தெரியல. F ஓட ஒரே பையன் தான் H. ஆனா F வந்து அப்பாவானா இருந்திருக்கலாம், அம்மாவானா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த Gயும் என்ன இதுன்னு தெரியல. சோ அடுத்த க்ளூ பாருங்க. F என்பவர் ஏவின் ஒரே மருமகன். F என்பவர் ஏவின் ஒரே மருமகன். இங்கிலீஷ்ல பாருங்க. F is the only son in law of A. அப்போ A ஓட ஒரே மருமகன் தான் F. அப்போ ஏக்கு இவர் மருமகன். மருமகன் அப்படின்னும் போது இவர் என்னது? பிளஸ் மருமகன். ஓகேவா? அப்போ தன்னோட பொண்ணை கட்டிக்கிட்டவரை தான் நம்ம மருமகன் கூப்பிட முடியும்.
ஆமா தானே? அப்ப இந்த ஜி என்னவா இருந்திருக்கலாம்? பொண்ணா இருந்திருக்கலாம். அப்ப ஏவுக்கு பொண்ணு யாரு? ஜி. அப்ப ஏவினுடைய மகள் தான் இந்த ஜி. ஓகேவா? அப்ப இந்த ஜியும் எஃப்பும் என்னவா இருந்திருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. எச் அவங்களுக்கு பிறந்த குழந்தையா இருக்கும். இது கடைசி க்ளூ நிரூபிக்குது. பார், ஜி என்பவர் எச்சின் தாய், எச்சோட தாய் ஜி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்க்கலாம்ல? அது எப்படி சார் நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். நான் வந்து க்ளூ இப்படிதான் வந்திருக்கோன்றதை டிசைட் பண்ண, கடைசி க்ளூ அதான் சொல்லிச்சு. ஜி என்பவர் யாருடைய தாய்? எச்சோட தாய். அதனால ஜி என்பவர் எச்சின் தாய் என்னும் போது இவங்க ரெண்டு பேரும் திருமணம் புரிந்திருப்பார்கள். அப்ப இது ஒரு அழகிய குடும்பம். ஏ என்பவர் அப்பா. யாருக்கு அப்பா? ஜிக்கு அப்பா. ஜி என்பவர் ஏவினுடைய பொண்ணு. சோ தன் பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு? எஃப்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப எஃப் வந்து மருமகன் ஏவுக்கு, ஜிக்கு வந்து கணவர். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர் தான் எச். எச் வந்து ஒரு மகன். இந்த ஏக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், அவள் தான் பி. ஓகேவா? முடிந்ததா? சோ இப்போ இதை வச்சு க்ளூஸ் பார்க்கலாம். Who is the wife of F? F இன் மனைவி யாருன்னு கேட்டிருக்காங்க. F இன் மனைவி யாருமா? G. முடிஞ்சிச்சு. அப்ப முதல் கேள்விக்கு ஆன்சர் A ஆப்ஷன் G. இரண்டாவது, who is the auntie of G? G இன் அத்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. G யோட அத்தை யாருமா? G தன்னோட அப்பா A, அப்பா கூட பிறந்த சிஸ்டர் தானே அத்தனுக்கு பொண்ணு. அப்ப B. அப்ப B. B ஆப்ஷன்லயே இருக்குப்பா. அடுத்தது, how is H related to A? எச் என்பவர் ஏவிற்கு என்ன உறவு? இந்த கேள்வி கேட்கும் போது தான் நிறைய பேர் தடுமாறுறாங்க. சார் நான் ஏவை சொல்லணுமா எச்ச சொல்லணுமா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்பவுமே ரெண்டாவதா இருக்கிறவன் முதல்ல இருக்கிறவனை போய் என்னன்னு கூப்பிடுவான். நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டாவதா இருக்கிறவன் முதல்ல இருக்கிறவனை போய் என்னன்னு கூப்பிடுவான். இதுதான் கேள்வி. எச் என்பவர் ஏவிற்கு என்ன உறவுன்னா ஏ போய் எச்ச என்னன்னு கூப்பிடணும் தான் கேள்வி. அப்ப இங்க போய் பாருங்க, ஏ எங்க இருக்கான்? ஏ இங்க இருக்கான். ஏ போய் எச்ச என்னன்னு கூப்பிடும்? கீழே வந்திருக்கு. அப்ப கீழே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஏதோ. ஏ தன்னோட பொண்ணு ஜி, பொண்ணு வைத்து பையன் எச். அப்ப ஏ போய் எச்ச என்னன்னு கூப்பிடும்னா பாப்பா பேராண்டி அப்படின்னு கூப்பிடும். சோ ஆன்சர் கிராண்ட்சன் ஏ ஆப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சிடுச்சு. யாராவது தாத்தான்னு டிசைட் பண்ணிருந்தீங்கன்னா தாத்தா ஆப்ஷன்ல இல்ல, அதனால தப்பிச்சுட்டு இருப்பீங்க சாமிங்களா. அடுத்தது, who is the head of the family? குடும்பத்தில் பெரியவர் யார்? இங்கதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான். குடும்பத்தில் பெரியவர் ஏன்னு டிசைட் பண்ணலாம். ஏன்னா இவங்க தான் வந்து தன்னுடைய பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பேரா எடுத்திருக்காரு, அதனால ஏ பெரியவரா இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். பிக்கு திருமணம் புரிந்து ஆண் இறந்து கூட இருக்கலாம். தட் மீன்ஸ் ஏவினுடைய அக்காவாவும் பி இருந்திருக்கலாம், இல்ல ஏவினுடைய தங்கையாவும் பி இருந்திருக்கலாம். சிஸ்டர் சகோதரின் மட்டும்தான் சொல்லியிருக்கானே தவிர அக்காவா தங்கையா சொல்லல. அப்ப இவர்கள் இருவரில் யார் வேணா அந்த குடும்பத்தினுடைய பெரிய நபர்களாக இருந்திருக்கலாம். அப்போ ஏவானாலும் இருந்திருக்கலாம், இல்லனா பி ஆனாலும் இருந்திருக்கலாம். சோ ஏ ஆர் பி. அடுத்தது, who is the brother of B? இப்பதான் பார்த்தோம். B இனுடைய பிரதர் யாருமா? ஏ, அவர்தான். சோ ஏ ஆப்ஷன்ல இருக்காரு, மார்க் பண்ணிடு. ஏன்னா பி தான அந்த குடும்பத்தினுடைய மூத்த பொண்ணு. சோ B இனுடைய பிரதர் வந்து ஏ தான். சோ क्वेश्चंस முடிஞ்சிச்சு. 5 क्वेश्चन from blood relation. அடுத்தது திருப்பியும் ஒரு 6 பேரை பத்தின 5 பேரை பத்தின விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ABCD 6 பேரை பத்தியே சொல்லியிருக்காங்க. 6 members of a family ABCDEF are enjoying in a garden. அப்போ ஒரு 6 பேர் கொண்ட குடும்பம் வந்து ஒரு பூங்காவில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ABCDEF ஆகிய ஒரு குடும்பத்தினர் ஒரு பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். விளையாடட்டும். கொஸ்டினை மேல தூக்கி துரி விட்டுறேன். இங்கிலீஷ் தெரியுதா? ஓகேவா? இங்கிலீஷ் தெரியுது. ஓகே, இப்போ கொஸ்டின் வரையலாமா? B is the son of C. B என்பவர் C இன் மகன். அப்ப B வந்து யாரோட பையனா? B வந்து யாரோட பையனா? C யோட பையனா? பையன் போது இவர் என்னமா? பிளஸ். அப்ப மகன் எழுதிடுறேன். C யோட பையன் தான் யாரு? B. But C is not the mother of B. இந்த சென்டென்ஸ் கவனிங்களே. C யோட பையன் தான் B. ஆனா C வந்து யாரோட அம்மா கிடையாதான்? B யோட அம்மா கிடையாதான். தமிழ்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க பாரு. B என்பவர் C இன் மகன், ஆனால் C என்பவர் B இன் தாய் கிடையாது. அப்ப B யோட தாய் இல்லையா? அப்ப என்னப்பா சொல்றீங்க அப்படின்னா அம்மா இல்லைன்னா வேற யாரு? அப்பா. ஓகேவா? அம்மாவா இருக்க மாட்டாங்க, அவங்க என்னவா இருப்பாங்க? அப்பாவா இருப்பாங்க. அப்ப B யோட அப்பா யாரு? C. ஓகேவா? C முடிஞ்சிடுச்சு. அடுத்தது, is the A and C are married couples. இந்த இடத்துல விட்டேன். A and C are married couples. ஏவும் சியும் இருவரும் திருமணமான ஜோடிகள். அப்ப C இங்க இருக்காரு. இவர் கூட யார் திருமணம் புரிஞ்சிருக்கிறது? A. அப்ப C ஒரு ஆண்மகன் என்றால் A யாரா இருப்பாங்கன்னா ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. அப்ப C யும் ஏவும் திருமணம் புரிந்த ஜோடிகள். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஓகே, அடுத்தது, E is the brother of C. இந்த C க்கு ஒரு பிரதர் இருக்காராம். அது யாரா? E.
E ஒரு பிரதர், பிரதர்னா சகோதரன். அப்ப இங்க கொடுத்திருப்பாங்க பாரு, E என்பவர் C இன் சகோதரன், E என்பவர் C யோட சகோதரன், ப்ரோ. அடுத்தது D என்பவர் A வின் மகள், D is the daughter of A. அப்ப A வுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது யாரு? D. அப்ப A வோட பொண்ணு D. பொண்ணுன்னும் போது மைனஸ்மா, சோ மகள்ன்ற ரிலேஷன்ஷிப்பை எழுதிக்கிறேன். அப்ப இப்ப வரையும் கல்யாணமான ஜோடி CA, அந்த CAக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு, ஒன்னு B இன்னொன்னு D. சோ B வந்து பையன், D வந்து பொண்ணு. இந்த Cக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அதுதான் E. லாஸ்டா F மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க. அந்த F யாரோட பிரதர்னா B யோட பிரதரா. F என்பவர் B இன் சகோதரன். அப்ப B க்கும் ஒரு சகோதரன் இருக்காரு, அது F. சோ சகோதரன் ப்ரோ F. அப்போ CAக்கு மூணு குழந்தைங்க, B1 F1 D1. இந்த B F D மூணு பேருமே யாருக்கு குழந்தைங்க? Cக்கும் Aக்கும். அதுல F உம் B யும் ஆண் குழந்தைகள், D வந்து பெண் குழந்தை. ஓகேவா? போலாம் 5 கேள்வி இதுக்கு. How many children for A? A விற்கு எத்தனை குழந்தைகள்? 3 குழந்தைகள். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन சிம்பிள் क्वेश्चन. 3 குழந்தைகள். B இன் சித்தப்பா யார்? B இன் சித்தப்பா. Who is the uncle of B? B யோட uncle யார்? C, அவங்க அப்பா. அவங்க அப்பா கூட பிறந்த பிரதர் E. அப்ப E தான் uncle. So answer option C. அடுத்தது, Who is the brother of D? D இன் சகோதரன் யார்? D க்கு சகோதரன் இருக்காரா? D க்கு ரெண்டு சகோதரன் இருக்காரு, ஒன்னு B இருக்காரு, இன்னொன்னு F இருக்காரு. அப்ப D உடைய சகோதரன் B ஆவும் இருக்கலாம், F ஆவும் இருக்கலாம். யார் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா F ஆ B ஆ இல்ல F and B ஆனா ரெண்டு பேருமே F and B ரெண்டு பேருமே சகோதரன் தான். அடுத்து who is the mother of F? F இன் தாய் யாருன்னா A. நம்ம தான் பார்த்தோம்ல, C A தான் கல்யாணமான ஜோடி. C வந்து அப்பானா A வந்து அம்மா. So C A தான் அம்மா, அது சொல்லிட்டோம். Who is the sister in law of E? E உடைய sister in law யாரு? E உடைய அண்ணி யாருன்னு கேக்குறாங்க. தன்னோட அண்ணனை கட்டிக்கிட்டு வந்து A தான் அண்ணி. சோ ரெண்டு அடுத்த क्वेश्चनக்குமே ஆன்சர் யாரு தான்? A தான். ஓகேவா? A முடிஞ்சிச்சுமா? ஓகேவா? முடிஞ்சதா? சோ blood relation உங்களுக்கு புரிஞ்சதா? 10 क्वेश्चन blood relationல இருந்தே எடுத்துட்டேன். இப்போ இங்க கொடுத்திருக்கிறது வெண்படம். சோ விவரிக்கக்கூடிய வெண்படம் 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 3 வார்த்தைகளை விவரிக்கக்கூடிய வெண்படத்தை இந்த நேரத்துக்கு நீயே தேர்வு செய்வ. ஹிந்தியா, ஹரியானா, உலகம். இதை எப்படி ரிலேட் பண்ணலாம் வெண்படம் மூலமானா ஒன்னொன்னுக்கு ஒரு வட்டத்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். வெண்படம்னாலே அதான கான்செப்ட். ஒன்னொன்னுக்குமே ஒரு வட்டத்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அந்த வட்டத்தை வச்சு எது கரெக்டா உட்காருது அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணும். அப்போ உலகத்துக்குள்ளதான் எது இருக்கு? இந்தியா இருக்கு. இந்த உலகமே பெரிய உலகம், அந்த உலகத்துக்குள்ளதான் இந்தியா இருக்கு. அந்த இந்தியாக்குள்ளதான் ஹரியானான்ற ஒரு மாநிலம் இருக்கு. அப்போ இது உலகம், வெளியில இருக்கிற இது உலகம், அதுக்கும் உள்ள இருக்கிறது இந்தியா. இதை இங்க விட்டுடலாம். ஓகே, இது வந்து ஹரியானா. ஓகேவா? அப்ப உலகத்துக்குள்ள இந்தியா, இந்தியாக்குள்ள ஹரியானா. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. இதுதான் சரியா இருக்கும். சரியா இந்த நேரத்துக்கு நீ சொல்லிட்டு இருப்ப எனக்கு முன்னாடி, ஆனா நான் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ற பேர்ல ரைட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் டக்குன்னு சொல்லுவீங்களே. பிஜியான் பேர்ட் அண்ட் டாக். புறா, பறவை, நாய். ஓகேவா? எல்லாருக்குமே தெரியும் புறா வந்து ஒரு பறவை சார். புறா வந்து பறவை சார். சூப்பர். புறா பறவை தான், யார் இல்லைன்னு. அப்ப நாய் வந்து புறா கூடயே சேராது, அது பறவை இனத்திலும் இல்லை. அப்ப நாய் வந்து தனியா தான் எழுதணும். அப்ப நாய் தனி சார். அப்ப எந்த படத்தை சூஸ் பண்ணலாம்? ஏ ஆப்ஷன். சப்பையா போட்டிருப்ப. கரெக்ட் தானே? 18வது क्वेश्चन. பூமி, கடல், சூரியன். எர்த், சி, சன். எர்த், சி, சன். ஓகே, இது கொஞ்சம் நீ யோசிக்கலாம், நல்லாவே யோசிக்கலாம். பூமியிலிருந்து பார்த்தா சூரியன் தெரியும், ஆனா சூரியனும் பூமியும் ஒன்னா இருக்கானா? இல்ல. சூரியன் என்பது வேறு, பூமி என்பது வேறு. பூமி கோல், பிளானட். சூரியன் நட்சத்திரம். சன் இஸ் a ஸ்டார். அப்ப சன் தனியா தான் வரும். பூமி இந்த இடத்துல இருக்கும். பூமிக்குள்ளதான் எது இருக்கும்? கடல். ஓகேவா? பூமிக்குள்ளதான் கடல். தட் மீன்ஸ் சி வந்து பூமிக்குள்ளதான் இருக்கும். பூமியில தான் சி இருக்கு. அப்ப பூமிக்குள்ள சி இருக்கும், பூமியும் தனியா இருக்கும். அது கோல். சன் வந்து ஒரு ஸ்டார் ஃபேமிலி. சோ இதே ஏ ஆப்ஷன் தான் இதற்கும் ஆன்சர். அடுத்தது 19வது क्वेश्चन. சிங்கம், நாய், பாம்பு. லயன், டாக், ஸ்னேக். நாய் வேற, சிங்கம் வேற, பாம்பு வேற. பாம்பு ஊர்வன இனத்தை சேர்ந்தது. நாய் வந்து வைல்ட் அனிமல் கிடையாது, டொமஸ்டிக் அனிமல், வீட்டு வளர்ப்பு பிராணி. சிங்கம் வந்து வைல்ட் அனிமல், காட்டு விலங்குகள். அப்ப மூணுமே வேற வேற. அப்ப இது தனி, இது தனி, இது தனி. இது பாம்பு, இது நாய், இது சிங்கம். எல்லாமே தனித்தனியா இருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓவர்.
ஓவர் அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் 20th கொஸ்டின் நிலா சூரியன் பூமி மூன் சன் எர்த் எப்படி சார் சொல்றது இதுலயும் நீ பார்த்தனா நிலா என்பது வேறு சூரியன் என்பது வேறு பூமி என்பது வேறு ஏன்னா பூமி ஒரு கோள் எர்த் வந்து ஒரு பிளானட் நிலா சாரி சூரியனை பத்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சூரியன் ஓகேவா சூரியன் என்பது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஸ்டார் ஓகேவா இது நிலா நிலான்றது வந்து ஒரு சேட்டிலைட் ஒரு செயற்கைக்கோள் அப்ப இதுவும் தனித்தனி தான் சோ ஆன்சர் ஆப்ஷன் சி இப்போ ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கல இது எந்த கிரகணத்தை குறிக்குது நான் அதுக்காக தான் வரைஞ்சேனே இது எந்த கிரகணத்தை குறிக்குது லூனார் எக்லிப்ஸா சோலார் எக்லிப்ஸா அதாவது சூரிய கிரகணமா சந்திர கிரகணமா ஏன்னா எந்த ரெண்டுத்துக்கு நடுவுல எது வருதுன்னு கூட நம்மள வந்து ஸ்டேட்மென்ட் டைப்ல क्वेश्चन வைக்கலாம் அப்ப இது லூனார் எக்லிப்ஸை குறிக்குதா சோலார் எக்லிப்ஸை குறிக்குதான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா இந்த எஸ்ஐ அல்டிமேட்ல நான் எந்த கேள்வியுமே கேட்காததுனால தைரியமா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க இதுதான் உங்களுக்கான கேள்வி கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ ஃபைனல் செஷனுக்கு வந்துட்டோம் அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சிருச்சு இல்ல எஸ்ஐ அல்டிமேட்ல 20 क्वेश्चंस பார்த்து முடிச்சிட்டோமா சோ गाइस கீப் சப்போர்ட்டர்ஸ் உங்களுடைய எஸ்ஐ அல்டிமேட்ல நீங்க கொடுக்குற சப்போர்ட் மட்டும் தான் எங்களை மென்மேலும் வளர செய்யும் உங்களையும் வளர்க்க செய்யும் ஓகேவா சோ இத முயற்சியில இத கருத்துல கொண்டு நல்லபடியா முயற்சி செய்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா நமக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம் அது என்ன வேணாலும் மறக்கட்டும் ஓகேவா சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்